வெல்கம் டு அவர் சேனல். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். இது எங்கேருந்து வந்திருக்குன்னா, குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவை துறையிலேருந்து இந்த அறிவிப்பு வந்திருக்கு. இது மதுரை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கு. இளைஞர்கள் நிதி குழுமம் உதவியாளர் உடன் இணைந்த கணினி இயக்குபவர் இந்த பணியிடத்துக்கு தான் வந்து ஆள் எடுக்கிறாங்க. இந்த ஜாப் வந்து முற்றிலும் தற்காலிகமானது. தகுதி வாய்ந்த நபர்களோட விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு காலி பணியிடம் தான். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா 12th முடிச்சிருக்கலாம், ஆறு டிப்ளமோ கூட நீங்கள் முடிச்சிருக்கலாம். கணினி வந்து இயக்க தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி டைப்பிஸ்ட் வந்து போத் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து டைப்பிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வேலை பார்த்தவங்களாம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களாம் வந்து கேட்குறாங்க. அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது 42 வயசுக்கு உள்ளவங்களாம் நீங்கள் இருக்கணும். இதுக்கு சேலரி வந்து 11,916 வந்து சேலரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து முற்றிலும் வந்து தற்காலிகமானதான். நீங்கள் வந்து பணியிலே சேர்ந்துட்டீங்க, ஏதோ ஒரு பணி நிர்வாக காரணத்தில் வந்து எப்போ வேணாலுமே உங்களை வந்து பணி நீக்கம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு அதிகாரம் வந்து நிர்வாகத்துக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணி நீக்கம் வந்து செய்யப்படுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து எந்த ஒரு உரிமையுமே கூற முடியாது அப்படிங்கிற ஒன்றும் சொல்லியிருக்காங்க. மேற்கான அந்த பணியிடத்துக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னா கரெக்டான கேட்டிருக்க கல்வி தகுதி, அதே மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதற்குரிய ஜெராக்ஸு எல்லாத்தையுமே வந்து இணைச்சு 15 நாட்களுக்கு முன்னாடியே வந்து கீழே ஒரு அட்ரஸ் நான் இப்போ கொடுப்பேன். அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நேரில் போய் கூட கொடுக்கலாம், இல்லை தபால் மூலமாக கூட நீங்கள் வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாமதமாக வந்து விண்ணப்பங்கள் வந்து அனுப்பாதீங்க. கரெக்டாக அவங்க சொன்ன டேட்லேயே வந்து நீங்கள் வந்து 15 நாளைக்கு முன்னாடியே வந்து அனுப்பிடுங்க. விண்ணப்பங்கள் வந்து லேட்டாகவோ இல்லை சரியான சான்றிதழ் நீங்கள் இணைக்கலை அப்படின்னா உங்களோட விண்ணப்பம் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு பார்த்தோன்னா, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, 3வது தளம், கூடுதல் கட்டிடம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், மதுரை. பின்கோட் நம்பர் வந்து 625020. இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிடுங்க. உங்களுடைய பெயர், நீங்கள் வந்து ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பாலினம் என்னவோ அது, திருமண நிலை, திருமணம் ஆனவங்க ஆகாதவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதிடுங்க. உங்களுடைய அப்பா பெயர் இல்லது கல்யாணம் ஆகிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கணவர் பெயர் எழுதுங்க. பிறந்த தேதி, உங்களோட தற்போதைய வயது என்னவோ அதையும் எழுதிடுங்க. உங்களுடைய மதம் என்ன, வகுப்பு என்ன, ஜாதி என்ன, மூணையுமே எழுதிட்டு உங்களுடைய ஜாதி சான்றிதழை வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து ஜெராக்ஸ் எடுத்து பின்னாடி அட்டாச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய நிரந்தர முகவரி என்னவோ அது, தற்காலிக முகவரி ரெண்டையுமே வந்து எழுதிடுங்க. ஆதார் எண் இதில் எழுதிட்டு ஆதார் கார்டை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து இதில் அட்டாச் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர், நெக்ஸ்ட்டு உங்களுடைய இமெயில் ஐடி எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய கல்வி தகுதிகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. இது எல்லா சான்றிதழுமே நீங்கள் என்னென்ன கல்வி தகுதிகள் கொடுக்குறீங்கன்னா அதனுடைய சான்றிதழ் எல்லாமே வந்து இணைச்சிருங்க. தகுதி நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, இல்லை டிப்ளமோ, டிகிரி அப்படின்னா நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அதெல்லாமே தகுதியில் வந்து எழுதிடுங்க. முதன்மை பாடம் நீங்கள் வந்து எந்த பாடத்தை எடுத்து படிச்சிங்களோ, அது இப்போ பிஎஸ்சி மேக்ஸ் அப்படின்னா மேக்ஸ் எடுத்து படிச்சிருப்பீங்க. டிப்ளமோவில் நீங்கள் என்ன கோர்ஸ் எடுத்து படிச்சிங்களோ அதை உங்களோட முதன்மை பாடம் என்னவோ அதை வந்து இதில் எழுதிடுங்க. நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்களோ அந்த உங்கள் யூனிவர்சிட்டி பேர், உங்களுடைய பர்சன்டேஜ், நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்து பாஸ் ஆனீங்களோ அதோட பர்சன்டேஜ் இங்கே எழுதிடுங்க. எந்த வருஷம் வந்து நீங்கள் வந்து பாஸ் ஆனீங்க, எந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டு மாதம் ரெண்டையுமே வந்து லாஸ்ட் பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து முன் அனுபவம் வந்து கேட்டிருக்காங்கல்ல, அதேமாதிரி முன் அனுபவ சான்றிதழ் வந்து கண்டிப்பாக நீங்கள் இணைக்கணும். நீங்கள் எந்த நிறுவனத்தில் வந்து படிச்சிங்க அதனுடைய விவரம், அரசு சார்ந்து படிச்சிங்களா இல்லை ப்ரைவேட்டில் படிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் பாக்ஸில் பணியிடம், இதுக்கு முன்னாடி நீங்கள் வேலை பார்த்துருப்பீங்கல்ல, அப்போ நீங்கள் என்ன அந்த பணியிடத்தோட என்ன பணியிடமோ அதை எழுதுங்க. எவ்வளோ நாள்லேருந்து எவ்வளோ நாள், இத்தனை வருஷம் 2 வருஷம் நான் வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னா 2022 to 2024 இந்த மாதிரி அவங்களோட அந்த இதிலேருந்து இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிடுங்க. நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்குனீங்களோ அதை வந்து இதில் ஃபில் பண்ணிடுங்க. என்ன பொறுப்பில் இருந்தீங்க, நீங்கள் முன்னாடி வேலை பார்த்தா அந்த ஜாபோட நேம் என்னவோ என்ன பொறுப்பில் இருந்தீங்களோ அதை வந்து லாஸ்ட் பாக்ஸில் ஃபில் பண்ணிடுங்க. இதர தகுதிகள், இப்போ கணினியை பற்றி உங்களுக்கு எதுவும் உங்களுக்கு தெரியும், எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதையுமே நீங்கள் எழுதிட்டு அதற்குரிய சான்றிதழ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க. இதர விவரங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, இன்னும் உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்குது, உங்களை பற்றி இன்னும் விவரங்கள் நீங்கள் வந்து காமிக்கணும், உங்கள் டேலண்ட்டை காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த விவரத்தை வந்து இதில் எழுதிங்க. இங்கே வந்து நாள், நீங்கள் என்னைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த நாள், இடம், இங்கே வந்து உங்களுடைய கையப்பத்தை போட்டுட்டு தேவையான ஜெராக்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு
நான் சொன்ன அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. இல்லை நேரில் போய் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி முக்கியமான வேலைவாய்ப்புகள் வந்து டெய்லியுமே நம்ம சேனலில் சொல்லிக்கிட்டே வரோம். நீங்கள் சீக்கிரமாகவே ஒரு 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 ஜாபில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் வேலைக்கு வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.